ஒரு கடாயில் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய் வந்துட்டு இந்த மாதிரி நீட்டாக கீறிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாகணும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு நான் 1/2 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கிறேன், பொடியாக நறுக்குனது. இது கூடவே 2.5 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன், பொடியாக நறுக்குனது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட கலந்துட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் எடுக்கும். ஆனால் அப்பப்போ திறந்து இது கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கோஸ் வந்துட்டு லைட்டாக அடி பிடிச்சிரும் உங்களுக்கு ஈஸியாக. இது கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பாதி வெந்தது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்போ வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லைனாக்கா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணி இந்த காய் வந்து நல்லா வெந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பலப்பலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான கேரட் கோஸ் பொரியல் ரெடி. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.